தமிழ் சினிமா இந்த வாரம் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா இந்த வாரம். இன்னைக்கு யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் வழங்கும் தெய்வ திருமகள் பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். படத்துடைய இயக்குனர் அண்ட் படத்துடைய கதாநாயகன் கிருஷ்ணா விக்ரம் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு மியூசிக், பாடல்களும் சரி, பாடலை வந்து பிக்சரோட பார்க்கும்போது இன்னும் அது 10 மடங்கு எலிவேட் ஆயிருக்கு, மனசுலயே ஓடிட்டு இருக்கு. நானும் ஜிவி என்ன பண்ணுவேன்னா, ஜிவி வந்து பேசிக்கா இந்த கதை ஜிவிக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரியும். அப்பயே புக் பண்ணேன், நான் தான் பண்ணுவேன். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கதை சொல்ற சாங்காக தான் இருக்கும். ஒரு படத்தில் தேவையில்லாத ஒரு சாங் இருக்காது, அதாவது கதைக்கு மூவார சாங் தான் இருக்கும். அவர் அடிக்க சண்டை போட்டு நல்ல சாங் டைலாக் போட்டுறீங்க, பாட்டு இட்டாக்க கிடைக்கிறீங்க அப்படிலாம் சொல்ல கடைசி அவரே கன்வின்ஸ் ஆயிடாரு படம் பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஜிவிக்கு எனக்கு நல்ல டியூன் 2 போட்டு அப்புறம் நான் வந்து வாய்ஸ் வந்து மாத்தி பாப்பா ரொம்ப நல்ல டியூன், நான் வந்து பாப்பா அந்த கேரக்டரை பாடினேன். அது கண்டிப்பா சொல்றேன் சார், அது நீங்க இல்ல நான் சொல்றேன் நீங்க பாடணும் வேற. அது வந்து அந்த மாதிரி சாங்ஸ் நல்ல டியூன் போட்டுட்டு ஒரு கேரக்டரா நம்ம வந்து படத்துக்கு அது வந்து பெரிய ஹெல்ப்பா இருக்கும். மியூசிக் டைரக்டருக்கு ஐயோ நம்ம டியூன் வந்து ஒரு ஹரியரன் வச்சுட்டு பாடி இன்னும் அழகா பண்ண வைக்கணும் இல்ல, அது வந்து கேரக்டருக்கு பண்ற போது டியூன் கொஞ்சம் சஃபர் ஆகும். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து கரெக்டா பாடக்கூடாது, தப்பாதான் பாடணும். இல்ல கண்டிப்பா ஜிவி வந்து சார் சொல்ற மாதிரி எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். படத்துல 2 சாங் இருக்கு, அந்த 2 சாங் வந்து சார் தவிர பாட முடியாது, பிகாஸ் கேரக்டர் பாடு லிப்சிங் பண்ணணும். நீங்கள் யாராச்சும் பாட முடியுமா அந்த கேரக்டர்? அதனால கண்டிப்பாக சார் ஜஸ்டிஸ் பண்ண முடியும் தெரியும் எங்களுக்கு. ஸோ சார் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. கதை சொல்ல போகிறேன் சாங் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குது ரேடியோ ஸ்டேஷனில் எல்லாத்துலேயுமே. அதுக்கு சாரோட வாய்ஸோட இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா ஊர்ல வேற யாரும் இல்லையா இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க 4 பேரு கூஜாவா. ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா, ராஜாவோட மந்திரிங்க 4 பேரு கூஜாவா. நாட்டுல போர் வந்தது, போரில சண்டை நடக்குது. நாட்டுல போர் வந்தது, போரில சண்டை நடக்குது, சண்டையில் குண்டு வெடிக்குது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஷூட்டிங் போகும்போது ரீகார்டிங் பண்ணிட்டோம். ஏன்னா தெரியும் இடத்துல மியூசிக் வேணும்னு சொல்லுவோம், பிகாஸ் நிறைய சைலன்ஸ் ஷாட் இருக்குது படத்தில், அங்கெல்லாம் மியூசிக் தான் ட்ராவல் ஆக போகுது. அதனால் முன்னாடியே பண்ணிவிட்டோம். நாங்கள் பண்ணிவிட்டு கொண்டு போய் அங்கே ஸ்பாட்டில் வச்சு நாங்கள் தான் அந்த நாகராவில் போட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம் சீன்ஸ் எல்லாம். ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய மூடு கொடுத்தது. ஐ திங்க் ஜிவி இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பில்லர் இந்த ஃபிலிம் நினைக்கிறேன். விக்ரம் சார் 2 பாட்டு இந்த படத்துல வந்து அவ்வளோ அட்டகாசமா வந்து பாடி நடிச்சு, அது வேற என்ன சொல்றது. உங்களுக்கு நீங்க அவருடைய பாடல்களை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அந்த தியேட்டர்ல அந்த பிக்சரோட பார்க்கும்போது அந்த பாடல்கள்? கிருஷ்ணா கேரக்டரா பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். இனிய நாட்டமோ கொண்டாட்டமோ நீங்க ஒவ்வொரு டைமும் சொல்லும் போது அங்க போய் உங்களோடவே ஆடணும் போல இருந்துச்சு சார். அவ்வளோ கியூட்டா பாடுனீங்க சார் அந்த இடத்துல எல்லாம், ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆட்டமும் கொண்டாட்டமும் ஒவ்வொரு டைமும் நீங்க அதை பாடும்போது அப்படியே எழுந்து நின்று ஆடலாம் அப்படின்னு இருந்துச்சு சார். வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச் சார். எங்களுக்காக ஏங்க அவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி. இல்ல சார், எங்களுக்காக ஆட்டமும் இல்ல அந்த ஒரு பாட்டை நீங்க பாப்பா அந்த கேரக்டர் பண்ணுமா. வருதே எனக்கு பாப்பா அப்பப்பா அப்பா அப்பா அப்பா, புதுசா பொம்மை கேப்பா, இனிமே ஆட்டமோ கொண்டாட்டமோ தூளு தூளு தம்போ. தேங்க்யூ. இட்ஸ் a beautiful character இல்ல? It's a lovely character. I just love it. Amazing. இது வந்து ஒரு தமிழ் சினிமாவை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போற ஒரு முயற்சி, ஒரு படைப்பு. வருதே எனக்கு பாப்பா அப்பப்பா அப்பா அப்பா அப்பா, புதுசா பொம்மை கேப்பா, இனிமே ஆட்டமோ கொண்டாட்டமோ தூளு தூளு தாம்பா.
வருது எனக்கு பாப்பா அப்பப்பா அப்பா பாப்பா புதுசா பொம்மை கேப்பா இனிமே என் ஆட்டமும் கொண்டாட்டமும் தூளு தூளு தான்ப்பா. கதையை பார்க்கும்போது விக்ரமுக்கும் சாராக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இன்னும் 2 பேருக்கு இருக்கு. இவரோட ஒய்ஃப்க்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அனுஷ்காவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன், எல்லாம் அப்பா பொண்ணு. So, அந்த இருக்கும் அவங்க பையனுக்கும். ஸோ இந்த ஒரு தெய்வ திருமகள்ன்றது வந்து திருமகள்கள் மாதிரியே இருக்கு அந்த படம் பார்க்கும்போது. அவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால தான் அந்த படம் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது காரணம். ஒரு ஃபேமிலி பாண்டிங்கை இவ்வளோ அழுத்தமா நீங்க வந்து சொல்லியிருக்கிறது, அதுவும் யதார்த்தமா எங்கேயுமே மிகைப்படுத்தல. இது வரைக்கும் பார்க்காத சினிமாவில் பார்க்காத ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அனுஷ்காக்கும் அவங்க அப்பாவுக்கும். ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இது எப்படி சார் இந்த கேரக்டரைசேஷன், இந்த ஒரு ஆங்கிள் எப்படி கொண்டு வந்தீங்க நீங்க? ஒரு ஹியூமன் வேல்யூஸ் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் இஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த படத்தை பற்றி நான் வில்லனே கிடையாது யாருமே. அதாவது சச்சின் கடைக்கிறவன் சரி, அதாவது யாருன்னா அமலாக்கு அப்பா பண்ணியிருப்பார், அவர் கூட வில்லன் கிடையாது. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ரைட்டு. இது ஒரு ஷேக்ஸ்பியர்ஸ் தெரியுது. அது அதாவது ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை இப்போ நான் வந்து சில பேர் நல்லா இருப்பேன், சில பேர் கெட்டவனா இருப்பேன். செந்தில் பல பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நோபடி இஸ் வில்லன் இன் த லைஃப் இல்லைங்களா. அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். அவர் நினைக்கிறாரு ஒரு மன வளர்ச்சி கூட இந்த குழந்தை ஸ்பாயில் ஆகிடும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் புரியாமல் அவர் விட்டு கொடுக்குறாரு. ஸோ அதுதான் அந்த விஷயம். ஸோ அந்த ஹியூமன் வேல்யூஸை கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஹியூமன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அனுஷ்காவோட அப்பாவுக்கு அந்த கேரக்டர்னா பல ஃபாதர்ஸ் இருப்பாங்க, ரிட்டையர் ஆகிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற பொண்ணு கேட்காது, அந்த பொண்ணோட காசில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சின்ன பாண்டிங் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என்னைக்கு தான் அப்பா தான், அண்ணா தான், அம்மா தான். தட் வேல்யூஸ் கான் கோ ஃப்ரம் எனிவேர் இல்லைங்களா. ஸோ அந்த வேல்யூஸ் தான் அது. ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு அழுத்தமான ஒரு கதாபாத்திரம். உங்களுக்கு பிடிச்ச உங்க மனசுல நிக்கிற கதாபாத்திரம்? எனக்கு அவர் பேர் தெரியல, ஹைட்டா இருப்பாரு, தியாகராஜன். அவர் அமேசிங் ஆக்டர் சார். ஒரு மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஷூஸ்க்குலாம் செலக்ட் பண்ணும்போது அந்த ஜர்க்க கொடுக்குற கடைக்கார வந்து ரொம்ப அதிசயமா பார்க்குற. ரொம்ப இல்லை அவரு அந்த குழந்தைய மடியில வந்து அவங்க ரொம்ப கோவமா இருக்கும்போது குழந்தை அழுவல, நீ ஏன் குழந்தை மாதிரி அழுவுறேன்னு. ஆமா சார், அது உண்மையில சூப்பர் சார். நம்ப மாட்டீங்க, ஒரு ஷாட் ரொம்ப முக்கியமான சீன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஷார்ட் போயிட்டு இருக்கு, தியாகராஜன் எல்லாரும் ஷார்ட், திடீர்னு ஃபோன் அடிச்சுது. அவரை ஏய் சொல்லுப்பா ஆக்ஷன் ஷார்ட் போயிட்டு இருக்கு. இல்ல சார், என்ன சார் நான் சொல்லுப்பா, நான் ஷார்ட்ல இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன். அது சார் ஏய் நான் ஷார்ட்ல இருக்கேன்ப்பா அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காப்ல. நான் ஷார்ட் போயிட்டு இருக்கல, ஆமா எடுத்து சொல்லணும்ல சார் என்ற. ஸோ இட் வாஸ் ஸோ ரொம்ப கஷ்டம் ஒரு குழந்தைய வச்சு பண்றது, அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு பண்றது. விஜய் வந்து ஐ திங்க் ஒரு டைரக்டருக்கு வந்து இமென்ஸ் பேஷன்ஸ் வேணும். இது வந்து என்ன வச்சு பண்றது நிறைய பேஷன்ஸ் வேணும். ஸோ ஐ திங்க் யூ ரியலி என்ஜாய்ட் தட். அடுத்து நாசர் சார் அவர் ஜெயிக்கணும்னு வாதாடினாரு. ஆனால் உங்களோட சென்ஸ் பார்த்து அவரே திருந்தும் போது அவருக்கு தான் சார் ஃபுல் எஃபெக்ட். உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து அவ்வளோ கிளாப்ஸ். எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா சந்தானம் சார் தான். செம்ம காமெடி படத்தில். ரொம்ப பிடிச்ச காமெடினா சந்தானம் சார் அந்த பார்க் ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் ரூமை தட்டுவீங்க, ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு கதவை திறப்பார், 2 தடவை நிலான்னு சொல்லுவீங்க. அப்புறம் சார் வந்துட்டு சந்தானம் சார் வந்து காண்டாயிட்டு, நீ 2 தடவை கேட்டதுக்கே இப்படி காண்டாரு, நான் 2000 தடவை கேட்டதுக்கு. யா வெரி ட்ரூ. அது அவர் பாணியில சொல்ற போது ரொம்ப கியூட்டா இருக்கு. நிலா என்ன வேணும்? நிலா என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? ஏய் என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆகுற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். சாரி சார், அப்பா வந்துட்டோம், சாரி சார். அடுத்து சந்தன சாரை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்டியிருக்கீங்க சார். எப்பயுமே வந்து ஒரு காமெடி பண்ணிட்டா இந்த படத்தில் வந்து காமெடியும் இருக்குது, அதே சைட் பை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எமோஷனும் வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ இல்லை ஒரு ஆக்டர் ஒரு காமெடி மட்டும் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஆக்சுவலி சந்தானம் வந்து ஒரு கிரேட் ஆக்டர். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஒரு தலைமுறைக்கு ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. நாகேஷ் சார் இருந்தார், கவுண்டமணி சார் இருந்தாங்க. டெஃபினட் தலைமுறைக்கு சந்தானம் சார் தான், நோ டவுட். அவர் ஒரு ஷார்ட் இருக்கு, நான் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. கிளைமேக்ஸில் வந்து அனுஷ்கா வந்து அந்த குழந்தை விக்ரம் சார் வந்து கூட்டுருவார். கிளைமேக்ஸில் அந்த குழந்தை ஜாயின் ஆகும்போது கோர்ட் சீன் முடிஞ்ச அப்புறம் அப்போ உணர்ந்து ஒரு 2 பேர் சேர்றதை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு பிளாங்க்ல கொடுத்துருப்பாரு, அதுதான் பர்ஃபார்மர். அங்கே ரியாக்ஷனே பண்ணாமல் ஒரு பிளாங்க்ல கொடுத்துருப்பாரு. அங்கே ரியாக்ஷன் தேவையில்லை, அந்த பிளாங்க்னஸ் தான். ஸோ அதுதான் ஒரு ஆக்டர், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நோ ஐ திங்க் காஸ்டிங் தான் அந்த படத்தில் ஐ திங்க் மிக ஸ்ட்ரென்த். பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறேன் வந்து அமலா பால், அமலா பால் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். அவங்களுக்கு அந்த குழந்தைகள கெமிஸ்ட்ரி, ஏன்னா படத்தை கிளைமேட் டிசைட் பண்ணிட்டோம், இந்த குழந்தை தான் போகுது அவங்கள்ட்ட டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் ரிவர்ஸாக ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ அந்த குழந்தைங்க அவங்களுக்கு பாண்டிங் கிரியேட் பண்ணணும். கடைசியில் குழந்தை கொடுத்து வரும்போது சரி இந்த பொண்ணு நல்லா பார்த்துப்பா. விஜய் கதையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க.
இல்ல கதை தெரியாது. நீங்க கதை சொல்லலாம் அவங்க பாத்துருவாங்க சார். தமிழ் சினிமா இந்த வாரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பெஷல் இன் பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒண்ணு விட்டு போகல. சுடல சுட்டுச்சுவேன் தலைவருக்கு வேண்டிய என்ன பண்ணலாம். இயற்கையால கூட எங்களுடைய